ஆக்டர் விஷாலும், சாய் தன்ஷிகாவும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் நடிகர் விஷால். இவரு கடந்த சில வருடங்களாகவே கல்யாணத்த தள்ளி போட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம், அவர் வந்துட்டு நடிகர் சங்க கட்டிடம் திறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. இடைப்பட்ட நாட்கள்ல அவருக்கு ஒரு சில காதல் முறிவு ஏற்பட்டிருந்துச்சு. சமீப காலமா இவரு கூட கல்யாணம், அவங்க கூட கல்யாணம் அப்படின்னு டாக்ஸ் இருந்தாலுமே, விஷால் அவர்கள் அத முற்றிலும் மறுத்து வந்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு நிலையில தமிழ் சினிமால பிரபல நடிகையா இருக்கக்கூடிய சாய் தன்ஷிகா அவர்கள தான் அவரு மேரேஜ் பண்ணிக்க போறாராமா. அரவான், கபாலி, பேரன்மை போன்ற படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தவங்க தான் சாய் தன்ஷிகா அவர்கள். தொடர்ந்து தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க. சமீப காலமா தெலுங்குலயுமே ஒரு சில படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு சந்திப்பின் போது நல்ல நண்பர்கள் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசி வந்துட்டு இருந்ததாகவும், ஒரு கட்டத்துல நட்பு காதலாக மாறி இவங்க இருவருமே கடந்த சில வருடங்களா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில நடிகர் சங்க கட்டிடம் இருக்கு இல்லையா, அது வரப்போற ஆகஸ்ட்லயோ இல்ல செப்டம்பர்லயோ முடிய போகுதாமா. அண்ட் அது திறந்த கையோடையே ஆகஸ்ட் அப்படி இல்லனா செப்டம்பர்ல இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதை உறுதிப்படுத்தும் வகையிலயுமே சமீபத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, ஷாய் தன்ஷிகா அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய யோகிடா அப்படிங்கிற படத்தோட ப்ரமோஷன் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த ஒரு ப்ரமோஷன்ல விஷால் அவர்கள் கலந்துக்க போறாராமா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா, இது படத்தோட ப்ரமோஷனா கூட இருக்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி எந்த ஒரு ஹீரோயினாவது பேச்சு அடிபட்டுச்சுன்னா அவங்களோட படம் வந்து வரப்போற மாதிரி இருக்கும். அதனால கூட இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க 2 பேருமே இப்போ வரைக்கும் எஸ்னும் சொல்லல, நோனும் சொல்லல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்க்கிட்டு இருக்கு. அவங்க தரப்புலேருந்து என்ன பதில் வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ப்ரமோஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையாலுமே அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில சோசியல் மீடியால ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள பத்தி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளத்தில மிகப்பெரிய அளவுல வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது ஜெயிலர் 2 படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. கூலி படத்த நடிச்சு முடிச்சுட்டாரு. இந்த 2 படங்களுமே அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இது இல்லாம தலைவரோட 172வது படம் ஒண்ணு இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படாம இருக்கு. அந்த ஒரு படத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சம்பளமா வாங்க போறாராமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதுவரை இந்திய சினிமால யாரும் 300 கோடி வந்து சம்பளமா பெற்றது கிடையாது. இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 100, 150 கோடி வந்துட்டு அபிஷியலா சேலரியா வாங்குவாங்க. அதுபோக இன்னொரு 100, 150 கோடி அப்படிங்கிறது அந்த படத்துல அவங்க பார்ட்னரா இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வர லாபத்துல ஒரு ஷேரா தான் வாங்கியிருப்பாங்க. அபிஷியலா சேலரியா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இந்திய சினிமால யாரும் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. அப்படி பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் 172வது படத்துக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சம்பளமா மட்டுமே அபிஷியலா வாங்க போறாராமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வயசுலயே அந்த குதிரை நிக்காம ஓடிட்டே தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.